வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல சண்டே லஞ்ச் மெனு ரெசிபீஸ் தாங்க பார்க்க போறோம். ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா மட்டன் குழம்பு ஈரல் வறுவல் மட்டன் லிவர் ஃப்ரை இது ரெண்டு தான் செய்ய போறோம். சரி அப்படியே வீடியோவும் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல மட்டன் குழம்பு போட்டிருக்கோங்க. அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த மாதிரி இந்த குழம்பும் பார்த்திங்கன்னா ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃபன் நமக்கு வந்துட்டு தோசை சப்பாத்தி பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மட்டன் லிவர் ஃப்ரைக்கு ஈரல் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஈரல் எடுத்துருக்கோங்க. இப்போ அதை இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி விடும் போதும் இந்த தண்ணி எனக்கு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் கொடுத்துடலாங்க. இப்போ ஒரு 4-5 விசில் வந்துச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ திறந்துடலாம். இப்போ ஈரல் நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிடலாங்க. 1/2 கிலோ வாங்கிட்டு வர சொன்னால் 1/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. பசங்க ஈரல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் கிடைக்கலையாம் ஈரல். இவங்க போய் வாங்குகிற கடையில் கிடைக்கல. டைம் ஆயிடுச்சு என்றவை. இப்போ இதே குக்கர்லேயே நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு மட்டன் வேக வச்சிடலாங்க. இப்போ இன்றைக்கி நான் எடுத்துக்கிற மட்டன் 3/4 கிலோ. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துடலாங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள். இது கொஞ்சம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம மசாலா அரைக்கிறதுல இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்பேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். எவ்வளோ தண்ணி? தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கலாம். ஏன்னா வெந்ததுக்கப்புறம் தண்ணி மட்டனே கொஞ்சம் அதில் தண்ணி விடுது. அதனால் நான் இந்த கிளாஸால் ஒரு 100 ml 125 ml தண்ணி தான் விட்ருக்கேன். இந்த மாதிரி இதையும் மூடிட்டு விசில் கொடுத்துடலாம். ஒரு 5-6 விசில் வரட்டும் நல்லா. இப்போ மட்டன் குழம்புக்கு இந்த சைஸில் 2 வெங்காயம் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இந்த சைஸில் தக்காளி. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம மசாலா வதக்கி அரைக்கிறதுக்கு இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இது வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது அரைக்கிறதுக்கு இது வதக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இந்த இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட மட்டனுக்கு தகுந்த மாதிரி தான் மசாலா அரைக்க போகிறேன். இப்போ 3/4 கிலோ எடுத்துருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இது கூடவே இந்த சைஸில் ஒரு துண்டு பட்டை. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டு ஒரு கலந்து விட்டுட்டு, ஏன்னா நம்ம அதுக்குள்ளே நமக்கு மிளகு சீரெல்லாம் கருக ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு முழு பூண்டு ஒரு 20 அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு முழு பூண்டு எடுத்தால் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் கூடவே இந்த அளவுக்கு நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் சேர்த்துக்குங்க. ஏன்னா இதில் போட்டு நம்ம எல்லாத்தையும் வதக்கி அரைக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு இஞ்சியெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு இதுக்கு தக்காளி ஒரு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளியும் சேர்த்துடலாம். இதில் வெங்காயம் இஞ்சி பூண்டில் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா. கறி குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கசகசா சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு தூக்கமும் நல்லா சூப்பராக வரும். அப்புறம் ஒரு 10 முழு முந்திரிங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய். ஒரு பெரிய பத்தையாக எடுத்திங்கன்னா 2 பத்தை எடுத்துக்கினா சரியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இது நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயிலே பார்த்திங்கன்னா நான்
இப்போ ஈரல் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெறும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் தாளிச்சிட்டு அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வளர்க்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சுருக்க ஈரல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு இப்போ நான் உப்பு வந்து வேக வைக்கும்போது சேர்க்கலை. இப்போ தாங்க உப்பு சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். வேணும்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டுடலாம். மூடி விட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு ஏற்கனவே வெந்துருச்சு. அதில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் நமக்கு வற்றணும். அதனால் நடுவில் எடுத்து இப்படி கலந்து விட்டுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ குழம்புக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த தண்ணியும் நமக்கு வந்து நல்லா சுண்டி நமக்கு வந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்துட்டு மிளகுத்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு திரும்பி ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ சூப்பராக நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சைட்லலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்டேயும் உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்க்குறதுக்காகவும் கொடுத்துட்டேன். டேஸ்ட் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு ஈரல் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குழம்புக்கு வந்து மட்டன் வேக வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். 5 விசில் கொடுத்துருந்தேங்க. 5 விசில் வச்சு இறக்கியிருக்கேன். இப்போ நம்ம வெந்துச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஒரு நம்ம கறிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம விசில் வந்து கொஞ்சம் வேறுபடும். வேகிறது வந்து கறித்தன்மையோடைய வேகிறது வந்து மாறுபடும். இப்போ இது வந்து எனக்கு நான் 5 விசில் கொடுத்துருக்கேன். வெந்துடுச்சு. இப்போ அதே குக்கர்லேயே நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை இது போட்டு தாளிச்சிடலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா இந்த ரம்ப இலை இது வந்து சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இது நிறைய பேர் எங்கே கிடைக்கும்னு கேட்குறீங்க. எல்லா நர்சரியிலையும் கிடைக்கிது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பிரியாணி இலை இருக்கும் இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் மசாலாவை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுது போல் அரைச்சிக்கலாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சா தக்காளி பழம் வந்து கொஞ்சம் நல்லா மசிய வெந்துடும். இப்போ நம்ம மசாலாவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம தக்காளி பழம் பாருங்கள். இப்போ மூடி திறந்ததுக்கப்புறம் நல்லா மசிய நமக்கு வெந்துருச்சு. அப்படியே கரண்டியால் மசிச்சு விட்டோம்னா நமக்கு அழகாக மசிஞ்சிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் அதிலே சேர்த்துடலாம். நான் மட்டன் வேக வைக்கும்போதே மஞ்சத்தூள் எல்லாம் மிளகாத்தூள்லாம் போட்டதுனால இப்போ இதில் எந்த தூளும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இந்த மசாலாவை போட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிக்கணும். கொஞ்சமாக மூடி வச்சுட்டு அதோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கினா சரியாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் திரும்பி திறந்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்துடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா 1 பாட்லேயே அப்படியே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரே குக்கர்லேயே நம்ம செஞ்சிடலாம். அதே மாதிரி ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ மட்டன் போட்டுட்டு நல்லா வந்துட்டு மசாலாவோட பிரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது அதையும் சேர்த்துட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்ச தண்ணியும் இருந்துச்சு அதையும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி வேணுன்ற அளவுக்கு குழம்பு வந்து நமக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாங்க குழம்புக்கு. இப்போ தான் உப்பே சேர்க்குறோம் குழம்புக்கு. இல்லை அந்த ஈரலில் நீங்கள் வெறுமனே சாப்பிட்டே இருக்கீங்களா? அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு என்ன தொட்டுப்பீங்க சாப்பிடும்போது? நாங்கள் தான் சாப்பிட போகிறோம். முன்னாடி சாப்பிட்டேன்னா அப்புறமா குழம்போடு சாப்பிட்டேன். நன்றி. குழம்பு வைக்கிறதுக்குள்ளே காலி பண்ணி முடிச்சுடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு கொதி வருது. நான் குக்கர் மூடலை. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நல்லா தலை இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு சும்மா ஒரு 4 கருவேப்பிலையும் போட்டு குக்கரை மூடிடலாங்க.
இப்போ விசில் போட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து மட்டன் நல்லா வெந்து தான் இருக்குது. இப்போ அதனால் ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டா சரியாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் முதல்ல வைக்கும் போதே மட்டன் உங்களுக்கு வேகாத மாதிரி, உங்களுக்கு சில மட்டன் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். அப்படி வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இந்த டைமில் நீங்கள் வந்து கூட 2 விசில் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்துடும். இப்போ 2 விசில் தான் கொடுத்துருந்தேன். நான் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினோடனே எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இப்போ நல்லா கமங்க வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பரான நான்வெஜ் சண்டே சமையல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. மட்டன் குழம்பும் ஈரல் வறுவலும் வீட்டில் டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டாங்க. வீட்டில் குழம்பு டேஸ்ட்டு ஈரல் ஃப்ரைலாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.